வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். தஞ்சை பெரிய கோவிலில் சித்திரை திருவிழா கடந்த ஏப்ரல் 23ஆம் தேதி துவங்கியது. இவ்விழா மே 18ஆம் தேதி வரை நடக்கிறது. விழாவின் முக்கிய நிகழ்வாக மே 7ஆம் தேதி தேரோட்டம் நடக்கிறது. விழாவின் ஒரு பகுதியாக நாட்டிய கலைஞர்களின் நாட்டியாஞ்சலி வெகு விமரிசையாக நடைபெற்றது. திரளான டூரிஸ்டுகள் பங்கேற்று நாட்டியாஞ்சலியை கண்டு ரசித்தனர். கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அடுத்து சின்னாத்துக்குறிச்சி கிராமம் உள்ளது. இங்கு கடந்த ஓராண்டிற்கும் மேலாக குடிநீர் விநியோகம் முறையாக இல்லை. அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை. ஆத்திரமடைந்த கிராம மக்கள் ஸ்ரீமுஷ்ணம் விருதாச்சலம் தேசிய நெடுஞ்சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர். ஓரிரு நாளில் குடிநீர் வழங்குவதாக உறுதியளித்தனர். தொடர்ந்து மறியலை கைவிட்டனர். திருச்சி மாவட்டம் சமயபுரம் அருகே உப்பாறு பகுதியில் கள் விற்பனை ஜோராக நடக்கிறது. கள் குடிக்க சென்ற இளைஞர்கள் பனை மரத்தில் பானை கட்டவே இல்லையே, கள் எங்கிருந்து வந்தது என கள் வியாபாரியிடம் கேள்வி எழுப்பினர். கள் விற்பவர் வண்ணா கோவில் பகுதியிலிருந்து கள் இறக்கினோம். அங்கு விற்பனை குறைவாக இருப்பதால் 25 கிலோமீட்டர் தூரம் கொண்டு வந்து உப்பாறு பகுதியில் விற்கிறோம் என்றார். பனை மரத்திலிருந்து கள் இறக்காமல் போதைக்காக பயன்படுத்தப்படும் வலி நிவாரண மாத்திரைகளை கலந்து போலி கள் விற்பனையில் ஈடுபடுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. போலீஸ் எஸ்பி செல்வநாகரத்தினம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கிராம மக்கள் வலியுறுத்தினர். கண்ணில் பார்க்கலாம், ஒன்றும் குடிக்கிறதுக்குலாம் ஒன்றும் மேட்ரு தான். மரமே இது ஏரியில் திருச்சியில் வண்ணா கோயில் இருக்கு பாருங்க, அங்கே ஏறிட்டு இருக்கு. இந்த சேல்ஸ் வந்து இங்கே கொண்டு இங்கே நம்ம கொண்டு வந்து இங்கே ஏற்கனவே மரம் ஏறிட்டு இருக்கோம். இந்த வருஷம் கட்டல இந்த அடுத்த அப்புறம் டைம் மூவி வச்சுட்டு இல்லை பஸ்ஸில். இப்போ தெரிஞ்சவங்க மட்டும் நம்ம ஆளுங்கெல்லாம் சொல்லி ஃபோன் பண்ணி கேட்டுருந்தாங்க. அதனால் இங்கே வந்தோம். ஒன்றும் மரம் இல்லை. அவ்வளோ தூரம் கொண்டு வரணும். குளிச்சு போயிடாத, குளிக்காதண்ணா, நீ சாப்பிட்டு பாருண்ணா. நான் கோயிலேருந்து கொண்டு வந்து சமயபுரத்தில் வைக்கிறீங்க.